கோவையில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் ராமநாதபுரம் பகுதியில் மரம் சாய்ந்தது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தென்னிலவன். மரத்தை அகற்றும் பணி எவ்வாறு நடைபெற்று வருகிறது? விவரங்கள் என்ன? நிச்சயமாக. அதாவது கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு காலையிலிருந்து பாத்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்தது. இந்த நிலையில்தான் மாலை 3 மணிக்கு மேல் பல்வேறு பகுதிகளில் மேகமூட்டமாக காணப்பட்டது. இந்த சூழலில் கோவை சிங்காநல்லூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் கடந்த அரை மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த கனமழை காரணமாக பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் வங்கி முன்பு இருந்த ஒரு சிறிய மரம் வேரோடு சாய்ந்து அங்கிருந்த கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மீது விழுந்திருக்கிறது. அதே போல சிங்காநல்லூர் பகுதியிலையும் பாத்தீங்கன்னா பலத்த காற்றுனால காய்ந்த சரகுகள்லாம் சிறு சிறு துண்டுகளாக சாலையில விழுந்து கிடந்தது. மேலும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பெய்து வரக்கூடிய அந்த கனமழை காரணமாக இருள் சூழ்ந்ததால சாலையில செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவட்டவாறு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக பலத்த காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக நகரின் பல்வேறு சாலைகள்ல மழை நீரானது பெருக்கெடுத்து ஓடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்சமயம் ராமநாதபுரம் பகுதியில் அந்த வேரோடு சாய்ந்த மரத்தை அகற்றும் பணியில மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.